கான்ஃபிடன்ஸ்னா இப்படி இருக்கணும். ரீசெண்டா நம்ம ரிட்டையர் குளத்துல சின்னதா ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. நமக்கும் பார்ப்பர்மால்புரத்துக்கு தான் மேட்ச் நடந்துச்சு. டாஸ் வின் ஆகி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டோம். நம்ம 8 ஓவருக்கு 74 ரன் தான் அடிச்சிருந்தோம். நம்ம டீமோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. 8 ஓவருக்கு 74 ரன் அடிச்சாச்சு, ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் உள்ள போனோம். நம்ம நினைச்ச மாதிரியே பேட்டிங் மட்டும் இல்லாம பவுலிங்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்க டீம்ல உள்ள மெயின் பேட்ஸ்மேன் எல்லாம் லைனா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சோம். ஆமா மக்களே, பவுலர் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி மெயினான விக்கெட் எல்லாம் லைனா எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. மெயினான பேட்ஸ்மேன் எல்லாம் விக்கெட் எடுத்தாச்சு. மொத்தம் 6 விக்கெட்டுமே எடுத்துட்டோம். அதான் 6 விக்கெட்டே எடுத்தாச்சு. மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிடலாம், பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா 2 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும், ஈஸியா ஜெயிச்சிடலாம் தான் நாங்களும் இருந்தோம். லாஸ்ட் ஓவர் 5ஆம் பால் அந்த அண்ணன் ஒரு 6 அடிச்சாங்க. அந்த டீம்ல பின்னாடி இருந்துட்டு எல்லாரும் 2 6 தான், ஒரு நோ பால் கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே டாஸா நோ பால் மாதிரி தான் போட்டான், 6 அடிச்சு விட்டாங்க. அம்பையர் அதை பார்த்துட்டு நோ பால் கொடுக்கல, எப்படியோ ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். பார்ப்பர்மால்புரம் இந்த மேட்ச்ல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதனாலதான் சொன்னேன் கான்பிடன்ஸ்னா இப்படி இருக்கணும். வர மேட்ச்ல ஜெயிச்சோமா, இந்த டோர்னமெண்ட்ல பிரைஸ் அடிச்சோமான்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.